இந்த குழந்தைய பெத்தது நான் தான். இந்த குழந்தையோட பெத்த அம்மாவா எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. இப்போ நான் சொல்றேன், இந்த குழந்தை சுந்தரிக்கு தான் சொந்தம். அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. நான் பெத்த அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா இந்த குழந்தை பிறந்ததுக்கு காரணம் கூட இவதான். இந்த குழந்தை நல்லா பிறக்கணும், இவ நல்லா இருக்கணும்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணது அவதான். அதனாலதான் என் குழந்தைய நான் இவகிட்டயே ஒப்படைச்சிட்டு போனேன். இந்த குழந்தை பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சுந்தரியாலதான். சுந்தரிக்குதான் அவ மேல எல்லா உரிமையும் இருக்கு. பெத்தவ எனக்கே இப்ப இவ மேல எந்த உரிமையும் இல்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு இவளை தூக்கிட்டு போற? ஆசிரமத்துல கண்ணு தெரியாதவனா இருந்தப்ப கூட நீ நடந்துகிட்டதை வச்சு நீ திருந்திட்டன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இவ்ளோ மோசமானவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. அப்பவும் நீ என்ன ஈஸியா ஏமாத்துன. ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுமையும் தெளிவும் எனக்கு வந்துச்சு. இனிமே நாம யார்கிட்டயும் ஏமாற மாட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தப்பவும் என்ன ஏமாத்திட்டல. நான் உன்னோட விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி ஏமாந்துகிட்டே இருக்கேன்னு தெரியல. நம்பிட்டியானோ? நம்பிட்டியா? இது எல்லாமே உனக்காகத்தான் பண்ண அனு. அனு, உன்னை பார்க்கணும் தான் அனு. உன்னை பார்க்கணும் நான் எவ்வளவு பண்ண. எனக்கு தமிழ் என் குழந்தை தானே எனக்கு தெரியும். அதனாலதானே இதை பண்ண. எனக்கு சுந்தரி மேல எந்த கோபமும் கிடையாது. இந்த குழந்தைய சுந்தரி கிட்ட இருந்து பறிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நீ சொன்ன மாதிரி சுந்தரிக்கு தான் அந்த குழந்தை மேல எல்லா உரிமையும் இருக்கு. சுந்தரி கிட்ட குழந்தை இருக்கிறதா நியாயமும் கூட. உன்னை பார்க்கணும்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு பண்ண. இப்ப பார்த்துட்டு போதும், இது போதும் அண்ணு. இனி நான் செத்தா கூட பரவாயில்ல. நான் உன்னை ஏமாத்தல அண்ணு, நான் உன்னை ஏமாத்தல. உன்னை மட்டும் நான் லவ் பண்ண. உன் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னென்னவோ பண்ண. ஆனா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னை வெறுத்து விட்டுட்டு போயிட்டல்ல. இனி என் வாழ்க்கைய முடிச்சுப்பேன். நான் போயிடுறேன். உன் வாழ்க்கையில் இன்னும் நான் வரமாட்டேன். சுந்தரி வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன். என் தமிழோட வாழ்க்கையிலும் வரமாட்டேன். நான் எப்படியோ போயிடுறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் அனு, என்ன மன்னிப்பியா? என்ன மன்னிப்பியா? எனக்கு உன் கூட வாழணும்னு அவ்வளோ ஆசை. அட்லீஸ்ட்
உங்ககிட்ட இருந்து மன்னிச்சிட்டேன்னு எனக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும் அனு. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே 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 ஒரு வார்த்தை போதும் அனு. ப்ளீஸ் அனு, எனக்கு மன்னிப்பு கிடையாது அனு. நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன்? உன்னை மன்னிக்கிற உரிமை எனக்கு கிடையாது கார்த்திக். ஏன்னா நீ எனக்கு சொந்தமானவன் இல்ல, சுந்தரிக்கு தான் நீ சொந்தம். சுந்தரிக்கு தெரியாம தான் நீ என் கூட இருந்த. உன்னை மன்னிக்கிற உரிமை அவ ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு. வெற்றி, பாப்பாவை பார்த்துக்கோங்க. வா. அனு மேடம், நான் சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். கார்த்திக் அடிப்படையில் நல்லவன் தான். ஐம் சாரி, நல்லவர் தான். எனக்கும் அவருக்கும் நடுவில் கல்யாணங்கிற பந்தம் மட்டும் உண்டாகாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது மேடம். இன்னும் சொல்ல போனா நானும் அவரும் நல்ல நண்பர்களா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவர் உங்க கூட இருக்கணுங்கிற விருப்பத்தாலதான் எவ்வளவோ பண்ணாரு. நான் என்னைக்கும் அவரை மன்னிச்சிட்டேன் மேடம். அவர் எப்போ என் மாமாவை காப்பாத்தினாரோ, எப்போ என் குழந்தைய காப்பாத்தினாரோ, எப்போ வெற்றியை காப்பாத்தினாரோ, நான் அப்பவே மன்னிச்சிட்டேன் மேடம். இவர் பண்ணது எதுவுமே தப்பு இல்ல மேடம். ஏதோ என் லைஃப்ல வந்தாரு போனாரு, காத்து மாதிரி, அவ்வளவுதான். ஆனா உங்க லைஃப்ல இவரு வாழ்ந்திருக்காரு. உங்களை மட்டும்தான் அவர் பொண்டாட்டியா நினைச்சிருக்காரு. உங்க கூட வாழ்ந்தது மட்டும்தான் அவர் வாழ்க்கையாவே வாழ்ந்திருக்காரு. நீங்க என்னதான் அவரை வெறுத்தவரை விட்டு போயிருந்தாலும் உள்ளுக்குள்ள அவருக்கு உங்க மேல இருந்த காதல் நீர் பூத்த நெருப்பா உள்ளுக்குள்ள அணையாம தான் இருந்திருக்கு. அதான் அவரை திரும்ப பார்த்ததும் அவர் திருந்திருப்பாரு, நல்லவரா மாறி இருப்பாருன்னு உங்களை நினைக்க வச்சிருக்க மேடம். உங்க ரெண்டு பேரோட காதல் ஏன் அழியணும்? நான் நல்லா வாழணும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல. எனக்கு இப்ப ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதும் மேடம். நீங்க மட்டும் ஏன் மேடம் தனியா இருக்கணும்? உங்களோட காதலை நீங்க ஏன் மறக்கணும்?